இப்போ நான் ஒரு விஷயத்த பேசுகிறதுனால இவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. இப்போது என்ன நடந்தது என்றால், இந்த அகதி டீம் ஒரு லைவ் வச்சுது. யாருக்கு வச்சுது, யாரை கூட்டி கொண்டு வைத்தது என்றால் வடிவேலுவோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து லைவ் வச்சுருக்கு. இப்போ வடிவேலுவோட ஒய்ஃப் வந்து அவருக்கு ஒரு பெண் இருக்கிறார். அந்த பெண்ணை தன்னுடைய பெண்ணாகத்தான் வடிவேலு இவ்வளவு நாட்கள் சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த பெண்ணை பற்றி இந்த அகதி என்ன பண்ணியிருக்கான், கேவலமாக அந்த பெண்ணை வந்து தேவடியா என்றோ ஏதோ ஒன்று பேசியிருக்கான். தப்பாக அந்த பெண்ணை வந்து பேசியிருக்கான். யார்? அந்த வடிவேலுவுடைய பெண் என்பவர். அந்த பெண் வந்து வடிவேலுவுக்கு பெண் இல்லை என்றாலும் அந்த பெண்ணை பெண்ணாகத்தான், தன்னுடைய பெண்ணாகத்தான் இவன் பார்த்திருக்கிறான். இந்த அகதி என்ன பண்ணியிருக்கான், அந்த பெண்ணை பற்றி கேவலமாக பேசியிருக்கான். அப்போது நம்மளே பார்த்துருக்கோம் வடிவேலுவோட வீடியோவை. வடிவேலு பொங்கி பொங்கி எழுதார். எப்படி நீ வந்து அந்த பொண்ணை பற்றி சொல்லுவ, என் பொண்ணை நீ எப்படி தப்பாக பேசுவேன், நீ என்ன பேசியிருக்கலாம், என் பொண்ணை நீ எப்படி தப்பாக பேசுவேன்னு பயங்கரமாக வீடியோஸ்லாம் போட்டிருந்தாரு இந்த வடிவேலு. இப்போது அந்த பெண்ணோட ஒரிஜினல் மதர் யார் என்றால் இந்த வடிவேலுவோட பொண்டாட்டி, 2வது பொண்டாட்டி. அவர் வந்து இந்த அகதிக்கிட்டேயே போய் பேசுகிறாப்புல. யாரை எதிர்த்து? அவரோட புருஷனை எதிர்த்து. நான் நேற்றுக்கு அந்த லைவ் பார்க்குறேன். அந்த லேடிக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலங்க. எப்போவுமே ஒரு பொண்டாட்டின் என்பவர் புருஷன் வந்து தப்பு பண்ணுறான், பொம்பளை பழக்கம் இருக்குது, இவன் பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டான்றா அந்த லேடிக்கு ஆட்டோமேட்டிக்காக பேசும்பொழுதே கண்ணீர் வரும். அது துக்கம், அந்த முகத்தில் வந்து அந்த சோகம் இருக்கும். இந்த பெண்மணி வந்து சிரித்து கொண்டே பேசிக்கொண்டிருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. புருஷன் வந்து பொம்பளை பொறுக்கின்னு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண்மணிக்கு அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு கவனிச்சிருக்கீங்களா? எந்த ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, யார் வீட்டில் இது நடந்தாலும், நிறைய ஆம்பளைங்க ஒன்றும் நல்லவங்கலாம் கிடையாது, நிறைய பேர் வீட்டில் இதை நீங்கள் கவனிக்கலாம். அதாவது அந்த புருஷனுக்கு வந்து தப்பான பழக்கம் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. சும்மா அவன் வேற ஒரு பெண்ணை பார்த்து விட்டால் கூட, இப்போ ரோட்டில் போகிறாங்க, வேற ஒரு பெண்ணை சைட் அடிக்கிறான் இல்லை பார்த்துட்டா கூட அந்த பெண்ணுக்கு வந்து கோபம் வந்து விடும். பிடிக்காது, எந்த பெண்மணிக்கும் பிடிக்காது அந்த மாதிரி ஒரு புருஷனை. அவங்க அதுக்காக அந்த புருஷன்கிட்ட அழுவாங்க, சண்டை போடுவாங்க, இதெல்லாம் நடக்கும் சரியா? இதெல்லாம் வந்து ஒரு பொசசிவ்னஸ் காரணமாக வரும். ஆனால் நேத்திக்கு அகதியோட லைவில் பார்க்குறேன், அந்த லேடிக்கு வந்து அந்த வடிவேலு மீது வந்து கொஞ்சம் கூட கருணை காட்டணும்னு அவசியம் இல்லை. யாருக்குமே வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி புருஷனை வந்து பிடிக்காது தான், அந்த வெளியில் வந்துடுவாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த குரூப்பில் இருக்கிற ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்களாம், அவனை பற்றி எங்களுக்கு தெரியும், அவன் வந்து இவனுக்கு இந்த பொம்பளை கூட இந்த லாட்ஜில் இந்த மாதிரி பண்ணான், அந்த லாட்ஜில் இந்த மாதிரி பண்ணான்னு ஒரு சில பேர் கதை சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போனா அந்த லேடிக்கு வந்து எவ்வளோ கோபம் வரணும், ஐயோ அப்படியா, என்ன நடந்துச்சு, ஐயோ அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் இருக்கணும். ரியாக்ஷனே இல்லை, அந்த பொம்பளைக்கு கூலாக இருக்குது. ஸோ அதனால் வந்து வடிவேலு மீது நான் வந்து அவங்களோட அண்ணன் மகளிடம் இவன் தப்பாக நடந்துக்கிட்டானான்னு நமக்கு தெரியாது. ஓகே, அது நான் வந்து அதை பற்றி பேச விரும்பலை. ஆனால் அவனுடைய பொண்டாட்டிக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லேடி வந்து ஒரு புருஷன் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கியாக இருந்தோ இல்லை போக்சோ வழக்கில் கைதாயிருந்தாலும் சரி, ஒன்று அழுவா இல்லை கோபத்தை ரொம்ப காமிப்பா, ஏதோ ஒன்று பண்ணுவா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ரியாக்ஷன் இருக்கும். இது ரியாக்ஷனே இல்லாமல் இந்த அகதி கூட்டத்தோடு சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க. இந்த அகதி யார் என்று பார்த்தாங்கன்னா, எந்த லேடி வந்து அந்த வடிவேலுவோட பொண்டாட்டியோட மகளை வந்து கேவலமாக பேசினவன் தான் இந்த அகதி. அவங்கிட்டே அந்த பொம்பளை வந்து சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கு. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இவர்கள் வந்து உண்மையாகவே வடிவேலு வந்து தப்பு பண்ணானோ தப்பு பண்ணலையோ அது 2வது விஷயம். அதாவது வெந்த புண்ணில் என்னமோ பாய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அது மாதிரி தான் ஒரு ஈவு இறக்கமிற்ற ஒரு குரூப் தான் இதுங்க. ஆனால் அடுத்தவங்க வீட்டு குடும்ப விஷயத்தை எடுத்து கிளறி பார்க்கறதுல இந்த அகதிக்கு என்ன சந்தோஷம்னு தெரில. அவனே வந்து இந்த வடிவேலுவே அவனுக்கு என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது. உண்மையாகவே அவன் தப்பு பண்ணானோ பண்ணலையோ அது 2வது. ஸ்கூல் மாணவிகளை பற்றி கேவலமாக பேசினவன் தான் இந்த அகதி. அதே போல் தான் வடிவேலுவோட பொண்ணு, அதாவது அவன் பொண்டாட்டியோட பொண்ணை கேவலமாக பேசினவன் தான் இந்த அகதி. மற்ற எல்லா பெண்களையும் அசிங்கமாக பேசுகிற ஒருத்தன் தான் இவன் வந்து பேசுகிறத வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போ வடிவேலுவை பற்றியோ இல்லை வேறு யாரை பற்றியோ நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியாது. இவன் ஒரு கேடுகட்ட ஜென்மம். இவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா சத்தியமாக இவனுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பரதேசியை கல்யாணம் பண்ணிக்கிறவ எவ்வளோ இருந்தாலும் சரி அடுத்த நாளே டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடுவான், அடுத்த நாளே விவாகரத்து தான். ஏன்னா அந்த அளவுக்கு அசிங்கம் முடிச்சவன்லாம். அடுத்தவங்க பொண்டாட்டியை பற்றி பேசுறது, அடுத்த வீட்டு பெண்களை பற்றி பேசுவது, ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களெல்லாம் கேவலமாக பேசுறது. நீங்கள் அவன் ஃபேஸ்புக் பேஜில் போய் பாருங்கள், அசிங்கமாக போட்டிருப்பான். அசிங்கமாக அந்த பெண்களை எவ்வளோ அசிங்கமாக கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசுவான்.
இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். வடிவேலு வந்து கியூஆர் கோடில் பணம் கேட்கிறான் அல்லவா? ஏன் அவன் கேட்குறான் அப்படின்னா, அவன் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கான், சரியா? அண்ட் வந்து அவனோட கேஸை நடத்துறதுக்கு வக்கீல்கிட்ட காசு கொடுக்கறதுக்கு கூட அவன்கிட்ட காசு இல்லைன்னு கேட்குறான். அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிச்சை கேட்குறான் வச்சுக்கோங்களேன். அவன் எடுக்கிறது பிச்சைன்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருக்கு அகதி குரூப்பு. சரி, ஓகே, அவன் எடுக்கிறது பிச்சை தான். அப்போ செல்வி இவ்வளவு காலமாக கியூஆர் கோடை எடுத்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறாரே, அவரை எந்த லிஸ்ட்டில் சேர்ப்பீங்க? அந்த பொம்பளைக்கு 4 ஏக்கர் லேண்ட் இருக்குது, வீடு இருக்குது, சொந்த வீடு இருக்குது, கையில் நிறைய காசு இருக்குது. இப்போ செல்விக்கு கூஜா தூக்குறவங்க எல்லாரை விட செல்வி வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரி. கையில் காசு இருக்குது, நிறையா இருக்குது. ஆனாலும் பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறார், கியூஆர் கோடை வச்சு கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்போ அவரை எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது? வடிவேலுவாவது எல்லாத்தையும் பீரோலேருந்து எல்லாத்தையும் தூக்கின்னு போயிடுச்சு அவன் பொண்டாட்டி. அதனால் அவன் பிச்சை கேட்குறான். கையில் காசே இல்லை, நான் எப்படி அடுத்த வேலை சாப்பாடு சாப்பிடுவேன், அடுத்த இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு அவன் கேட்டுட்டு உட்காந்துருக்கான். ஏன்னா அவனுக்கு இப்போ மெயினாக அந்த வழக்கை எப்படி ஃபேஸ் பண்ணுவோம், அவன்கிட்ட காசு இல்லை. ஆனால் செல்வி அவர்களிடம் அவ்வளோ காசு இருக்குது, 4 ஏக்கர் 5 ஏக்கர் லேண்ட் வச்சுருக்காங்க. அப்பயும் நான் பணம் வேணும் பணம் வேணும்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறாரே ஒருத்தர், அவரையெல்லாம் பிச்சை கேட்கிறார் என்று யாரும் சொல்ல மாட்டார்களா? செல்வி வந்து கியூஆர் கோடை வச்சுக்கிட்டு கேட்குறாரே, அது பேர் என்ன? பிச்சையா என்னது?